வணக்கம் நண்பர்களே. இந்த மாதிரி 2 குட்டிகள் 3 குட்டிகள் அடையக்கூடிய ஒரு சூழலில் நான் பெருசாக ஒரு குட்டி கூட புதுக்கி கொண்டு வந்து அடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி மர நிழல்கள், தென்னை மரம் தென்னந்தோப்பு நிழல்களில் வந்து இப்படி ஒரு ஓரம் அமைச்சு இந்த கம்பி வலைகள் போட்டுட்டு மேலே பாருங்கள், கட்டில் வெயில் அடிக்காமல் தென்னை மட்டைகள், இந்த மாதிரி வசதி உள்ள இடங்களில் வந்து இந்த மாதிரி அடைச்சிக்கிட்டோம்னா குட்டியும் வெயில் காலங்களில் காற்றோட்டமாகவும் இருக்கும். நாய்களுக்கு எந்த பயமும் இல்லை. எந்த ஒரு நாய்களும் வந்து குட்டியை எதுவும் செய்ய முடியாது. ரெண்டாவது வந்து நெருப்பு, ஆங்காங்கே வந்து வயல்கள்லாம் நெருப்புகள் வச்சு குட்டிகள்லாம் பாதிக்கப்படுது இல்லையா? இந்த மாதிரி சமயங்களில் வந்து பற்றி எரிவதற்கான எந்த பொருட்களும் இல்லை. இப்போ குடப்பு அப்படிங்கிற வந்து அதில் உள்ள ஓலைகள் தான் நெருப்பு அதிகமாக குட்டியை பாதிக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் நெருப்புக்கே வேலை இல்லை. நெருப்பே வந்தாலும் இதை எதுவும் செய்யாது, கடந்து போயிடும். அப்படி ஒரு சூழல் இதிலெல்லாம் இருக்குது. அதனால் நண்பர்கள் வந்து இந்த கோடை காலங்களில் இந்த மாதிரி 2-3 குட்டிகள் அடைக்கிறதும் சரி, நிறைய அடைப்பவர்களும் சரி, இந்த மாதிரி ஒரு கம்பி வலையில் ஒரு நிழல் அடைச்சா குட்டிகளுக்கு எல்லா விதத்திலும் பாதுகாப்பாக இருக்குது. இது ஒன்றும் உங்களுக்கெல்லாம் தெரியாத விஷயம் இல்லை. இருந்தாலும் இப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு உணர்த்துறதுக்காக இந்த ஒரு காணொலியை நான் தர்றேன். நீங்களும் இந்த மாதிரி ஒரு சிரமப்பட்டு ஒரு கூடலாம் தூக்கிட்டு வாய்க்கா வரப்புகளை வர வேண்டிய அவசியம் இல்லை. சாதாரணமாக நம்ம 2 சக்கர வாகனங்களில் வச்சு பின்னாடி வச்சு பாய் சுற்றுற மாதிரி சுற்றி தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். எங்கே வேணாலும் போய்கிட்டே இருக்கலாம். ஒரு நிழலில் ஒரு மர நிழல்கள், ஏதோ ஒரு மரத்த நிழலை வச்சு அழகாக எளிமையாக அடைக்கலாம். ஒரு மிகச்சிறந்த ஒரு வழிமுறைகள் இதை பின்பற்றுங்கள். நன்றி, வணக்கம்.